அனைவருக்கும் இனிய வணக்கம். கல்வித்துறை டீச்சிங் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெப்ப இயற்பியல் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வந்து வரும். அதில் வந்து வாயுக்களின் அடிப்படை விதிகள் அப்படிங்கிறதுல வந்து மொத்தம் 3 வந்து இருக்கும்பா. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகேட்ரா விதி அப்படின்ட்டு 3 விதி இருக்குது. இதில் சார்லஸ் விதி அப்படிங்கிறது வந்து பர்ம விதி அப்படின்னும் அழைக்கப்படுது. இதில் 3வது வந்து அவகேட்ரோ விதி. அவகேட்ரோ விதி அப்படின்னு என்னென்னா, மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படிங்குவாங்க. இதுதான் வந்து அவகேட்ரோ விதி. அவகேட்ரோ விதி வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, V/N = மாறிலி. ஸோ அதில் வந்து 1 மோல் பொருட்களில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அவகேட்ரோ எண் என வரையறுக்கப்படும். இதன் மதிப்பு 6.023 × 1023 மோல். இதுதான் வந்து அவகேட்ரோ எண். ஸோ ஒன் வேர்டில் அவகேட்ரோ எண் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதிடணும். அடுத்து வந்து நல்லியல்பு வாயு சமன்பாடு. அடுத்து வாயுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டாபிக். அதில் வந்து பார்த்திங்கன்னா இயல்பு வாயுக்கள் அப்புறம் நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு 2 வகையாக வந்து பிரிப்பாங்க. இதில் இயல்பு வாயுக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்கள் இயல்பு வாயுக்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்படும். மிக அதிக அளவு வெப்பம் அல்லது மிக குறைந்த அளவு அழுத்தத்தை உடைய இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்களாக செயல்படும். ஏனெனில் இந்நிலையில் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கிடையே எவ்வித கவர்ச்சி விசையும் செயல்படுவது இல்லை. அதாவது ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ஒன்றோடொன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் உள்ளடக்கிய வாயுக்களை தான் நம்ம நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு அழைப்போம். இந்த நல்லியல்பு வாயுவில் வந்து நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வந்து கேட்பாங்க. அதில் ஒன்று தான் போல்ட்ஸ்மேன் மாறிலி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு கீழே கொடுத்துருக்கோம். அதனுடைய மதிப்பு வந்து 1.381 × 10⁻⁻23 JK இன்வெர்ஸ் 1. ஸோ இதுதான் வந்து போல்ட்ஸ்மேன் மாறிலி. ஸோ நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படிங்கிறத வந்து வாயுக்களின் நிலை சமன்பாடு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ PV = RT அப்படிங்கிறது வந்து இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு. இதில் R என்பது பொதுவாயு மாறிலி. அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நல்லியல்பு வாயு சமன்பாடு. ஸோ இதனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.31 JmOL, அதாவது மோல் -1, K கெல்வின் -1, அதாவது ஜூல் மோல் கெல்வின் -1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நல்லியல்பு வாயு சமன்பாடுன்னு கேட்டால் இந்த ஒன் வேர்டில் வந்து PV = RT நீங்கள் போடணும். அதே மாதிரி இது வாயுக்களின் நிலை சமன்பாடு அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. அதனுடைய மதிப்பு கேட்டாங்கன்னா 8.31 ஜூல் மோல் கெல்வின் இன்வெர்ஸ் 1 ஆகும். அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 4வது கொஸ்டின், மின்னோட்டம். மின்னோட்டத்தின் SI அலகு. மின்னோட்டத்தின் SI அலகு வந்து ஆம்பியர். மின்னோட்டத்தின் SI அலகு வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஆம்பியரால் தான் அளப்பாங்க. ஸோ ஒரு ஆம்பியர் அப்படிங்கிறது வந்து 1 கூலும்/1 வினாடி. அதாவது இந்த கூலும் வினாடி இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கணும். அதில் வந்து உங்களுக்கு வந்து மின்னோட்டத்தின் SI அலகு படிக்கும்போது அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கூலும் இதெல்லாம் வந்து வரும். அதாவது 1 கூலும் மின்னோட்டம் 1 வினாடி நேரத்தில் கடத்தியின் ஏதாவது ஒரு குறுக்குவெட்டு பகுதி வழியாக கடந்து செல்லும் போது அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் என வரையறை செய்யப்படுகிறது. அதனால் 1 ஆம்பியர் அப்படிங்கிறது 1 கூலும்/1 வினாடி. ஸோ இது வந்து மின்னோட்டம். அடுத்து வந்து மின் ஊட்டம். மின் ஊட்டம் அப்படிங்கிறது மின்னோட்டமும் வேறு. மின்னூட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்னூட்டத்தின் திசை வந்து மின்னூட்டம் அப்படிங்கிறது வந்து உயர் மின்னழுத்த புள்ளியிலிருந்து குறைந்த மின்னழுத்த புள்ளிக்கு பாயும், அதாவது கரண்ட்டு. ஸோ ஹை டு லோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மின்னூட்டத்தின் திசை வந்து ஒரு மின் சுற்றில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனையை நோக்கி இருக்கும், +to-. அடுத்து வந்து 7, எலக்ட்ரான்கள் மின்கலத்தில் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனைக்கு செல்கிறது. எலக்ட்ரான்கள் வந்து மின்கலத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனைக்கு செல்கிறது. அதாவது மின்கலம் அப்படின்னா பேட்ரி. ஸோ அதில் மைனஸ் இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ எலக்ட்ரான்கள் எந்த திசையில் போகுது, மின்னோட்டத்தின் திசையில் வந்து ஒரு மின் சுற்றில் வந்து எப்படி இருக்குது, ப்ளஸ் மின்னூட்டம் எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க.
ஸோ மின்னூட்டத்தில் வந்து உயர் மின்னழுத்த புள்ளியிலேருந்து குறைந்த மின்னழுத்த புள்ளிக்கு பாயும். மின்னூட்டத்தின் திசை வந்து நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனையில் பாயும். எலக்ட்ரான்கள் வந்து எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையில் பாயும். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 8, மின்னோட்டத்தை நன்கு கடத்துபவை எது? மின்னோட்டம் இருக்கு இல்லையா, கரண்ட்டு. ஸோ அந்த மின்னோட்டத்தை வந்து எது எது நல்லா கடத்தும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமிரம், அலுமினியம் இதெல்லாம் வந்து மின்னோட்டத்தை நல்லா கடத்தும். ஸோ அது வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகள். ஸோ தாமிரம், அலுமினியம். உங்களுக்கு ஆன்சரில் வந்து தாமிரம், அலுமினியம் கீழ்கண்டவற்றில் மின்னோட்டத்தை நன்கு கடத்துபவை எவைன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தாமிரம், அலுமினியம் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ மின்சாரத்தை எது கடத்தாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்ணாடி, மரக்கட்டை, ரப்பர் இதெல்லாம் வந்து மின்சாரத்தை கடத்தாது. இதோட பேர் வந்து காப்பான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கடத்திகள். மின்சாரத்தை கடத்தாத பொருட்கள் வந்து காப்பான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மின்னோட்டத்தை நன்கு கடத்துது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து மின் கடத்தி எண் வந்து அதிகமாகவும் மின் தடை எண் வந்து குறைவாகவும் இருக்குது. அதனால தான் அது மின்னோட்டத்தை நன்கு கடத்துது. ஆனால் மின்சாரத்தை கடத்தாத பொருள் இருக்கு இல்லையா, கண்ணாடி, மரக்கட்டை, ரப்பர் அதுவெல்லாம் வந்து மின்தடை எண் வந்து அதிகமாகவும் மின் கடத்தி வந்து கம்மியாகவும் இருக்கும். சரிங்களா? மின்தடை எண் வந்து அதிகமாகவும் மின் கடத்தி வந்து எண் வந்து குறைவாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 கேள்வி வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.